அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் சவால்கள் இருக்கக்கூடியதாகவும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்த்தா சம்பள உயர்வு உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளில் நம்பிக்கையுடன் நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்துக்கு உயரக்கூடியதாகும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனை சிறந்த முறையில் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெரியோர்களின் ஆசை உண்டு. பணம் சம்பந்தமாக குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிப்பதால் ஆர்வம் காட்ட வேண்டியிருக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்த முயற்சிகளில் இறங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 2ல் இருப்பதால் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பிரச்சனைகளில் எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேணும். பற்று வரவுகளை சரியாக எழுத வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் உத்வேகம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் குடும்பம் என அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி உங்களுடைய மனதில் புதிய ஒரு மாற்றங்களை உருவாக்கி உற்சாகமாக செயல்பட செய்வார். விவசாய விளைபொருள் பால் பல வகை உற்பத்தி தொழில் துறையில் காய்கறி மல்லிகை விற்பனையாளர்கள் நீண்ட கால திட்டங்களில் நிறைவேற்றுவாங்க. தனியார் துறை ஊழியர்கள் அலுவலகத்தில் மதிப்பு பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழிற்கல்வியில் பயிற்சி பெறுவாங்க. காதலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு மல்லிகை மாலை வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல நேரிடலாம். இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல பல அரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகலாம். வீண் அலைச்சல் இதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும். எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது, தொழில்ஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம்.
தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம். புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் அசத்துவீங்க. முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் தங்களுடைய மேன்மையடைந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும். காரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மனக்கவலை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுவதுமே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. பக்தி மார்க்கத்தில் அதிக நாட்டம் ஏற்படலாம். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் வீடு தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமான வெளிநாட்டு பயணம் ஏற்படக்கூடியதாகும். மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பால் அரசு பணியாளர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்குது. பெண்கள் தங்களுடைய செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாகவும் சினிமா, டிராமா, மால் என அனைத்திலுமே உங்களுடைய பொழுதுகளை இனிமையாக நீங்கள் கழிப்பீங்க. விற்பனை பிரதிநிதிகள் வாக்கு வன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்தபடி ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க. சிலரின் உடல் நலிவுற பெண்கள் விவாதம் ஏற்பட செய்வதையும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. வீண் அலைச்சல்கள், வெட்டி செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மிருகசிரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். உறவினர்களுடைய சென்று மகான்களுடைய தரிசனத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பு அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை, கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இடம் விட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தால் அபதாரம் கட்ட நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் நீங்கள் சரியாக முடிக்க வேண்டும் என்ற கவலை ஈடேறும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.